நமஸ்தே, ஹாய் ஆல். எங்களோட சேனல்ல ஆலு பராத்தா அப்படிங்கிற ரெசிபி போட்டிருக்கோம். தொடர்ந்து பாருங்க. இந்த ஆலு பராத்தா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து நார்த் இந்தியன் ஐகான் அப்படின்னே சொல்லலாம். எஸ்பெஷலி பிலவ்ட் இன் பஞ்சாப். ஆலு அப்படின்னாக்கா ஹிந்தியில் பொட்டேட்டோ, பராத்தா அப்படின்னாக்கா லேயர்டு இந்தியன் ஃப்ளாட் பிரெட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து இட் இஸ் சப்போஸ் டு ஹெயில் ஃப்ரம் பஞ்சாப் ரீஜன். ட்ரெடிஷ்னலி இது பார்த்தீங்கன்னாக்கா இட்ஸ் அ பிரேக்ஃபாஸ்ட் ஆஃபன் சர்வ் வித் யோகர்ட் அண்ட் பிக்கிள்ஸ். இதோட கிளாசிக் வெர்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா மேஷ்டு பொட்டேட்டோஸ் வித் ஸ்பைசஸை யூஸ் பண்ணும் ஸ்டஃபிங்காக. பட் இப்போ வந்து நிறைய ரீஜனல் வேரியேஷன்ஸ் இருக்குது. இட் இன்க்ளூட்ஸ் அடிஷன் ஆஃப் ஆனியன்ஸு, க்ரீன் சில்லிஸு, பன்னீர், சீஸ் கூட ஆலு பராத்தால போடுறாங்க. நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேருக்கு நாஸ்டாலஜிக் மெமரிஸ் இருக்கும் ஆலு பராத்தா பற்றி, எஸ்பெஷலி ஆஃப் மதர்ஸ் அண்ட் கிராண்ட் மதர்ஸ் மேக்கிங் தம் ஃப்ரெஷ். அண்ட் இது வந்து ரூட்டட் இன் இந்தியா தான் இந்த ஆலு பராத்தா. பட் வந்து இட் இஸ் கெயின்ட் பாப்புலாரிட்டி வேர்ல்ட் வைட். இட் இஸ் ஆஃபன் ஃபீச்சர்ட் இன் இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் அக்ராஸ் த குளோப். இது வந்து பியாண்ட் ஃபுட். இந்த ஆலு பராத்தா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து இட் ரெப்ரசன்ட்ஸ் த ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் வார்ம்த் வித் விச் தே சர்வ் இட் ஃபார் த கெஸ்ட்டுக்கு அப்படியே ஹாட்டாக ஃப்ரெஷ்ஷாக அதை பண்ணி அவங்க சர்வ் பண்ணுறதான அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி. அது வந்து ஒரு தனியான ஒரு ஃபீச்சர் இந்த ஆலு பராத்தா பற்றி. தொடர்ந்து எங்கள் சேனலில் நாங்கள் எங்கள் ஸ்டைலில் போஸ்ட் பண்ணியிருக்கிறதான ஆலு பராத்தாவை பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். எங்கள் வீட்டு ஆலு பராத்தா தயாரிக்கிறதுக்கு முதல்ல உருளைக்கிழங்க நல்லா கழுவிட்டு 2ஆக கட் பண்ணிவிட்டு அது மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி ஒரு ப்ரெஷர் குக்கரில் நல்ல ஒரு 3-4 விசில் போல் விட்டு நல்லா அதை ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரெஷர் அடங்கின உடனே ப்ரெஷர் குக்கரை திறந்து அந்த தண்ணியெல்லாம் ஒரு உலோக வடிகட்டியில் போட்டு வடிகிற மாதிரி அந்த உருளைக்கிழங்க ஒரு உலோக வடிகட்டியில் போட்டு தண்ணி நல்லா வடிஞ்சு அது ஆறின உடனே அந்த தோலியை அப்படியே உரிச்சிடலாம். நல்ல ஒரு ட்ரேசிங் தாள் அளவு நம்ம வந்து அந்த தோலியை உரிக்கிற அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கணும். ஸோ கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாது உருளைக்கிழங்கு. அந்த உருளைக்கிழங்கு அப்படியே ரஃப்பாக மேஷ் பண்ணி அது ஒரு வாய் அகலமான பவுலில் போட்டு அதில் இஞ்சி விழுது, ஓமம், ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், வறுத்ததான வெள்ளை எள்ளு, கொஞ்சம் ஜென்ரஸாகவே எள்ளு போட்டுக்கலாம், சிவப்பு மிளகாய் தூள், மஞ்சள் தூள், நம்ம வீட்டில் நார்மலாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறதான கறி பவுடர், தனியாத்தூள், சீரகத்தூள், கருப்பு மிளகுத்தூள், ஒரு ஜென்ரஸ் டேஷ் ஆஃப் பெருங்காயம், கருவேப்பிலை பொடியும் நான் சேர்க்குறேன் நல்ல வாசனையாக இருக்கிறதுக்கு, உப்பு. இது எல்லாம் சேர்த்துட்டு நல்லா அப்படியே ஃபஸ்ட்டு மசிச்ச மாதிரி அப்படியே கலந்து விட்டு இது அப்படியே பால்ஸாக நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். மீன்வைல் இன்னொரு வாயகலமான பவுலில் கோதுமை மாவு போட்டு அதில் மஞ்சள் தூள், சிவப்பு மிளகாய் தூள், தனியாத்தூள், சீரகத்தூள், வறுத்து அரைத்த சீரகத்தூள், கருப்பு மிளகுத்தூள், மாவுக்கு தகுந்த அளவு பெருங்காயம், பெருங்காயப்பொடி, மாவுக்கு தேவையான அளவு உப்பு, ஓமம் ஒரு ஸ்பெஷல் ஃப்ளேவரையும் கொடுக்கும், ஈஸியாக டைஜஸ்ட் பண்ணவும் வைக்கும், ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் எகெயின் ஃபார் நியூட்ரிஷனல் பெனிஃபிட், வறுத்ததான வெள்ளை எள்ளு நல்ல வாசனைக்கும் நல்ல நியூட்ரிஷன் கொடுக்கறதுக்கும் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சமாக எண்ணெய் போட்டு கொஞ்சம் நல்ல ஆய்ந்த கொத்தமல்லி தழைகளை போட்டு நல்ல மாவை கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி அப்படியே தெளித்து இதை ஒரு ஸ்மூத்தான சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிடலாம். மேலே கொஞ்சமாக எண்ணெய் போட்டு அது அப்படியே ஒரு ஸ்மூத்தான சப்பாத்தி மாவு பதமாக பிசைந்து வச்சாச்சு. இப்போ வந்து இதுலேருந்து நம்ம பால்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சப்பாத்தி மாவு பண்ணதான பால்ஸும் உள்ளே ஸ்டஃபிங் பண்ண வச்சதான அந்த உருளைக்கிழங்கு மசாலா பால்ஸும் சேம் சைஸாக இருக்கணும். நிறைய ஸ்டஃபிங் பண்ணால் தான்
ஆலு பராத்தா நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த சப்பாத்தி மாவு பால்ஸும் அந்த உருளைக்கிழங்கு பால்ஸும் ஆல்மோஸ்ட் சேம் சைஸாக இருக்குது. இப்போ சப்பாத்தியை கொஞ்சமாக திரட்ட ஆரம்பிக்கலாம். முதல்ல ஒரு உருண்டை எடுத்து மாவில் தோய்ச்சி கொஞ்சமாக எடுத்து அதை ரவுண்டாக தேய்ச்சிட்டு நல்ல ஒரு பெரிய பாலாக நம்ம ஊற்றி வச்சுருக்கிறதான அந்த உருளைக்கிழங்கு கலவையை உள்ளே வச்சு அப்படியே அந்த மாவை இழுத்து அது நல்லா மூடணும். அப்போ தான் ஸ்டஃபிங் வந்து வெளியில் வராமல் இருக்கும். திருப்பியும் மாவை தூச்சு அதை அப்படியே சப்பாத்தியாக திரட்டலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் திரட்டுறதான ஆலு பராத்தா வந்து சர்க்கிள் ஷேப்பில் நான் திரட்டுறேன். ஸோ குழந்தைங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்னாக்கா நம்ம வந்து அதை ஸ்கொயர் ஷேப்லேயும் நம்ம திரட்டலாம். ஸோ இன்னொரு பால் ஆஃப் மாவை எடுத்து நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவை எடுத்து அதை ரவுண்டாக திரட்டி அதுக்குள்ளே நம்ம செஞ்சு வச்சுருக்கிறதான அந்த உருளைக்கிழங்கு மசாலாவை ஸ்டஃப் பண்ணி அதை ஃபஸ்ட்டு அப்படியே சர்க்கிளாக தேய்ச்சிக்கலாம். இப்போது அதை அப்படியே ஸ்கொயர் ஷேப்பில் வீடியோவில் தெரிகிற மாதிரி நல்லா மடித்து அதை அப்படியே ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம தேய்க்கலாம். குழந்தைங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதுக்கு தான். ஸோ இந்த மாதிரி எண்ணெய் மீன்வைல் ஒரு இரும்பு சப்பாத்தி பேனை சூடு பண்ணியிருக்கேன். அதில் குழந்தைங்களுக்கு செய்கிறதுனா நம்ம வந்து பட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். பெரியவங்களுக்குனா ஆயில் ஆர் பட்டர் அண்ட் ஆயில் நம்மளோட சாய்ஸ் தான். நல்ல கல்லில் நம்ம பட்டர் விட்டுட்டு கல் நல்லா சூடான உடனே நம்ம செஞ்சு வச்சதான அந்த ஆலு பராத்தாவை போட்டு அது ஒரு சைடு வெந்த உடனே லைட்டாக நம்ம திருப்பி விட்டு நடுப்புற தேவையாக இருந்தாக்கா பட்டரோ ஆயிலோ போட்டு 2 சைடும் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம திருப்பி விட்டு எடுக்கலாம். சூப்பர் டேஸ்டோட ஹெல்த்தியான ஸ்பைசஸோட நம்மளோட ஆலு பராத்தா ரெடி ஆகிடும். அடுத்தது கல்லில் கொஞ்சம் பட்டர் போட்டுட்டு நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் செஞ்சு வச்சுருக்கிறதான சப்பாத்தியை போடுறேன். ஓமம், ஃப்ளாக்ஸ் சீட்ஸு, வெள்ளை எள்ளு இது அத்தனையோட நியூட்ரிஷனும் நம்ம சேர்த்துருக்கிறதான தனியாத்தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள், பெருங்காயம், கருவேப்பிலை பொடி அதோட நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸும் வாசனையோடையும் இந்த ஆலு பராத்தா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஃபில்லிங்கான பராத்தா இது. காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்டான உருளைக்கிழங்கு ஸ்டஃப் பண்ணியிருக்கிறதுனால ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும் இது. ஸோ நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் தேய்ச்சதையும் நல்ல 2 சைடும் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம திருப்பி எடுக்கலாம். நம்மளோட ஆலு பராத்தா ரெடி. எங்கள் வீட்டில் நாங்கள் தயிரும் பிக்கிளும் வச்சுட்டு இந்த ஆலு பராத்தாவை இன்றைக்கி சாப்பிட்றோம். தேங்க்யூ ஆல்.